வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஷ்மீரி புலாவ் செய்கிறது எப்படின்றது. இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு செய்ய போகிறோம். பருப்பு, திராட்சை அண்ட் பாதாம், இது மட்டும்தான் நான் நட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஃப்ரூட் சைட் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள், இது 3 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணால் கூட நீங்கள் அடிஷ்னலாக டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி புலாவ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை நம்ம பார்க்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, அதோடு சேர்த்து நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டாப்பிங்காக போட்டால் ஸ்வீட்டாகவும் இருக்குன்றதுனால நான் அடிஷ்னலாக இல்லை ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே போல் ஜீரகம், முந்திரி பருப்பு, நான் முழு முந்திரியை யூஸ் பண்ணுறேன். அதே போல் பாதாம், திராட்சை, இது வந்து ட்ரை கிரேப்ஸ், பைனாப்பிள், மாதுளம்பழம், எண்ணெய், நெய் அண்ட் நான் சாஃப்ரானை மில்கில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 2 வெங்காயம், அதே போல் பாஸ்மதி ரைஸ், நான் வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kgன்றது நான் இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா 1:2 ரேஷியோ கணக்கில் நான் தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரைஸ்க்கு 6 கப்பு தண்ணின்ற ரேஷியோவில் நான் குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை மெல்ட் பண்ண வச்சுட்ருக்கேன். லைட்டாக பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ போட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்க பாதாம், இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாதாமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் மேலே வேறு ஒரு பேன் வச்சு அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு அதை மெல்ட் பண்ணிட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக இது ரெண்டும் ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம வந்து ஸ்பைசிக்காக எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. பச்சை மிளகாவோ இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதெல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நட்ஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஜீரகம், சோம்பெல்லாம் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக வருது. ஏன்னா நெய்யில் நம்ம போட்டு எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, ஃப்ளேவர் சூப்பராக. இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, நான் ஒரு 1/2 hour பாஸ்மதி அரிசியை அதை எடுத்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். கேஸ் ஸ்லோலியே தான் வச்சுருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு வச்சோன்னு சொன்னாக்கா இந்த அரிசிக்கு அந்த நெய்யுடைய ஃப்ளேவர், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், இது எல்லாமே அரிசிக்கு நல்லா இறங்கிடும். ஸோ 2 மினிட்ஸ் நான் கேஸ் ஸ்லோவில் வச்சுட்டு மூடி போட்டு வைக்க போகிறேன். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கப் ரைஸ்க்கு 2 கப்பு வாட்டர். ஸோ நான் இப்போது 3 கப் ரைஸ் போட்டதுனால 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு இதோடு சேர்த்து நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு பத்தலைன்னா நான் அப்புறம் லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா இது நல்லா பாயில் ஆகிட்டு தண்ணி கொஞ்சம் குறையிற ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த அரிசி குக் ஆகிறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நீட்டாக மெலிசாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வாவ், பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் மொத்தமாக இழுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாஃப்ரான், அதை இல்லை அப்படியே டாப்பிங் மாதிரி போட்டுவிட்டு கேஸ் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா சூப்பராக குக் ஆகிருக்கு. ரைஸு சூப்பராக குக் ஆகிருக்கு. பார்த்தீங்களா உதிரி உதிரியாக நல்லா அழகாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா கேஷ்யூ நட்ஸ், முழு முந்திரி,
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரிச்சான ஃபுட்டுன்றதுனால நம்ம வந்து யூஸ்வலாக நீங்கள் வேணால் ஆலிவ் ஆயிலில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து கீ அண்ட் ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாதாம். உங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து நான் ட்ரை கிரேப்ஸ், இதை வந்து நான் அப்படியே டைரெக்டாக தாங்க போடுறேன், ஆயிலில் ஃப்ரை பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வந்து டேஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸை கொடுக்கும். உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் சொன்ன மாதிரி பைனாப்பிள் பழம், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சாகவும் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குது. ஆப்பிள்ஸ், அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு. இதோட சேர்த்து நான் வந்து தயிர் பச்சடியில் மாதுளம்பழம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் வந்து பன்னீர் இல்லையா பிரிஞ்சால் கிரேவி இல்லையா ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் கூட நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.